Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய டிக்ஷனரி டேட்டா டைப் சரிங்களா டிக்ஷனரி அப்படிங்கிறது டேட்டா டைப் ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் an unordered collection of set of key value pair அப்படின்னு சொல்லுவோம் unordered collection of set of key value pair அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா சரி நான் வந்து D1 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர் எல்லாமே வந்து அதாவது டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீ வேல்யூ பேரில் தான் இருக்கணும் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் இருக்கணும் சரிங்களா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது ஒரு கீ 1 அப்படிங்கிறது அதோடைய வேல்யூ சரிங்களா ஸோ ஓ அதுக்கப்புறம் கோலன் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ வச்சுருப்போம் சரிங்களா கீ வேல்யூ பேர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கீக்கு அப்புறம் ஒரு கோலன் அதுக்கப்புறம் வேல்யூ வரணும் சரிங்களா ஸோ இது மாதிரி நான் வந்து நிறைய கீ வேல்யூ பேர் உள்ள ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிஹெச் அப்படிங்கிறது கீ அதோடைய வேல்யூ வந்து 3 சரிங்களா அதே போல் 4 அப்படிங்கிறது கீ வேல்யூ வந்து 4 தான் சரிங்களா கீ வேல்யூ பேர் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டிஜர் வேல்யூ தான் நம்ம கீயாக யூஸ் பண்ணியிருப்போம் அல்லது இண்டெக்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் கீ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அல்லது ஒரு நம்பராக இருக்கலாம் அது ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி அல்லது இன்டிஜராக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ இங்கே வந்து என்னென்னா கீ எதெல்லாம் கீன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கிறது ஒரு கீ டிங்கிறது கீ டிஹெச்ங்கிறது கீ 4 வந்து கீ தான் 5.5ங்கிறது கீ தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் 5.53ங்கிறது வேல்யூ 4 3 2 1 இது எல்லாமே வேல்யூஸ் சரிங்களா இது ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுப்போம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்ஷனரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு D1 அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி அதில் 5 கீ வேல்யூ பேர் இருக்குது சரிங்களா 5 கீ வேல்யூ பேர் இருக்குது ஸோ என்னென்ன கீ சரி நம்ம என்னென்ன கீ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது D1.keys அப்படின்னு போட்டோம்னா அதில் என்னென்ன எதெல்லாம் வந்து கீ அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் D1ல் எதெல்லாம் கீ ஓங்கிறது கீ டிஹெச் 4 5.5 அப்படிங்கிறது சரிங்களா ஸோ எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் அல்லது ஒரு ஃப்ளோட் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கீயாக யூஸ் பண்ணலாம் எதை வேணுமாலும் நம்ம கீயாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா கீனா இன்டிஜராக தான் இருக்கணும் அல்லது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5.53 அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் D1 டாட்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வேல்யூஸ் ஸோ அப்படி பண்ணோம்னா D1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஸோ டிக்ஷனரிலேருந்து கீஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து வேல்யூஸ் மட்டும் வேணும்னா வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அது ஸோ அதே மாதிரி இங்கே நான் வந்து இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணோன்னு வச்சுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அல்லது டிஐசிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் D2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் ஆகிருக்கு அதில் சைஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ எம்டி டிக்ஷனரி இது சரிங்களா ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ தென் வந்து சரி இப்போ நான் வந்து D1 D2 D3 இந்த மாதிரி 3 மெத்தட் வந்து 3 டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா 3 டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ D1ல் இதை ரன் பண்ணிப்போம் முதல்ல சரிங்களா ஸோ D1ல் வந்து 5 கீ பேர் இருக்குது D3ல் 3 இருக்குது சரிங்களா D2ல் வந்து எம்டி டிக்ஷனரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ பிரிண்ட் D1 D2 D3 3 ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறது சரி நான் வந்து கீ வந்து 4 அதோடைய வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுப்போம் D1ல் சரிங்களா சரி எப்படி பண்ணலாம் சரி பிரிண்ட்டு நமக்கு என்ன பண்ணணும் D1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் கீ வந்து நமக்கு தெரியுது 4 அப்படின்னு சொல்லி தெரியுது ஸோ அப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார அந்த கீயை கொடுக்கணும் சரிங்களா அது வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும் சரியா ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ D1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் 4 அப்படிங்கிற கீ இருக்கக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் சரிங்களா நான் இதை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன் இந்த லைன் மட்டும் ஸோ
சரிங்களா? ஸோ என்ன வந்துருக்கு பாருங்கள், 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து நீங்கள் d1 ஆஃப் th போடுறோன்னு வச்சுப்போம். d1 ஆஃப் th ஸ்ட்ரிங்குன்னும் போது நம்ம கோட்ஸுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸ் அல்லது டபுள் கோட்ஸுக்குள்ளார எழுதுவோம். சரிங்களா? அதனால் அது மாதிரி பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 3ன்னு வருது. ஸோ th அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 3, 4 அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 4 நமக்கு கிடச்சிது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கீயை வச்சுட்டு நம்ம வேல்யூ அக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் நம்ம இதில் இல்லாத ஒரு கீயை வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுப்போம், ஏன்னா வரும் கீ எரர் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், d1ல் 3 அப்படின்னு சொல்லி ஒரு கீ இல்லை, இல்லாத கீயை வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுப்போம். என்ன வருது பாருங்கள், கீ எரர் வருது. ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுப்போம், d1 ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே d1 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதில் வந்து 3 அப்படின்னு சொல்லி ஒரு கீ இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஆக்சுவலாக அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், d1ல் அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள், 3 அப்படின்னு சொல்லி கீ இருக்குது, முன்னாடி இல்லை. இப்போ வந்து முதல்ல 5 தான் இருந்தது, இப்போ 6 ஆகிருக்கு பாருங்கள், 3 அப்படின்னு சொல்லி ஒரு கீ வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த கீயை யூஸ் பண்ணலாம் நம்ம. சப்போஸ் அந்த கீ அதில் இல்லை அப்படின்னா அந்த கீயோட இந்த வேல்யூ வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? கீ வேல்யூ பேர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த கீயை வச்சுக்கிட்டு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேங்களா? அது சரி. இப்போ நான் again மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இங்கே வந்து இப்போ நம்ம d2 இருக்கு இல்லையா, d2வில் வந்து எந்த கீ வேல்யூ பேருமே இல்லை. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுப்போம். சரிங்களா? கன்சோலில் வச்சுக்கிட்டு d2 பண்ணோம்னா என்ன வரும், எம்டி டிக்ஷனரி தான் வரும். சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், நான் d2 இண்டெக்ஸ் வேல்யூ அது கீ வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், 1 சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி ஒரு கீ வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன், 100 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக d2ங்கிறது எம்டி டிக்ஷனரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகேங்களா? அதில் 1 அப்படிங்கிற கீயே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 அப்படிங்கிற கீக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், d2வில் ஒரு கீ வேல்யூ பேர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து சே பிரிண்ட்டு d2 of 1 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அதில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 100 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் அதான் சொன்னோம் ஏற்கனவே, என்னது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீயை வச்சுட்டு வேல்யூ அக்சஸ் பண்ணுறோம். சப்போஸ் அந்த கீ வந்து அந்த டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ எடுத்து அதுக்கு அசைன் பண்ணிக்கும். இருந்தால் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து கீ வந்து ஓ கொடுக்குறேன்னு வச்சுப்பேங்க, ஆல்ரெடி இருக்குது d1ல் ஆல்ரெடி ஓ அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்குது, அதில் வேல்யூ 1ன்னு இருக்குது. இப்போ நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து 35 அப்டேட் ஆகிடும். இதை ரன் பண்ணிங்கன்னா இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் ஆகிடும். அந்த கீ வேல்யூ இப்போ இருக்குது அந்த கீ, அதனால் என்ன ஆகும், அது அப்டேட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஓ வந்து 35ன்னு சொல்லி அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த கீயை வச்சுக்கிட்டு நம்ம வேல்யூவை அசைன் பண்ணுறது அல்லது அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், என்ன அப்படின்னா அந்த கீ அப்படிங்கிறது நம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே TH O T 4 5.5 எல்லாமே கீ தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி ஃபங்க்ஷன் யூஸ் DICT ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து என்னது, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு DICT ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? D4 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம், DICT. ஸோ கீ வேல்யூ பேர் வேணும் இல்லையா நமக்கு. ஸோ முதல்ல வந்து கீயை கொடுப்போம்,
நேம் அப்படிங்கிறது கீ சரிங்களா நேம் அப்படிங்கிறது கீ கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ நேமுக்கு உண்டான வேல்யூ சரி நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் தென் அடுத்த கீ வேல்யூ பேர் ஏஜ் கோலன் டிஃபை ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் பிரிண்ட்டு D4 சரிங்களா ஸோ இதை ரன் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது D1 D2 D3 பிரிண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் D1ல் மட்டும் ஓவுக்கு 35 அசைன் பண்ணோம் சரிங்களா அப்போ என்ன இருக்குது கீ வேல்யூ பேர் எரர் வருது என்ன வருது ரைட் டிக்ஷனரி மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா அது மிஸ் பண்ணிட்டோம் இங்கே ஸோ இப்போ கர்லி ப்ராக்கெட் சேர்த்துக்கோங்க இப்போ ரன் பண்ணுவோங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ D4ம் பிரிண்ட் ஆகிருக்குங்க D4 கிரியேட் ஆகிருக்கு ஸோ D4ல் 2 கீ வேல்யூ பேர் இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி டிஐசிடி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ டிக்ஷனரியில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சில மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா D4.keys மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அதில் என்னென்ன கீ இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் D4 அப்படிங்கிறத டிக்ஷனரியில் என்னென்ன கீ இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் ஸோ நேம் ஏஜ் அது 2 மட்டும்தான் கீ ஸோ இதே வந்து D3யில் பண்ணோம்னு வச்சுப்போம் D3யில் என்னென்ன கீஸ் இருக்குது 1 2 3 இருக்குது இல்லையா ONE1 TWO THRE இந்த மாதிரி 3 கீ இருக்குது இல்லையா அது மாதிரி ஸோ எனக்கு வேல்யூஸ் வேணும் கீ வேண்டாம் வேல்யூஸ் மட்டும் வேணும் ஆனால் D3 வேல்யூஸ் ஸோ மேங்கோ ஜாக் ஃப்ரூட் பனானா ஸோ இந்த மாதிரி D3யில் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் வருது ஓகேங்களா இப்போ D1ல் இருக்க வேல்யூஸ் வேணும்னா D3 மேலே D1 பண்ணுவோம் என்ன வருதுன்னு பாருங்கள் ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் வந்து 35 2 3 4 அப்புறம் 5.5 அப்படிங்கிறது சரிங்களா அது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம் கீ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது டூப்ளிகேட் கீஸ் வந்து நாட் அலவுடு சரிங்களா ஸோ வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம் சரிங்களா அது தென் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது சரி நம்ம இப்போ வரைக்கும் D2வில் வந்து எம்டி டிக்ஷனரி தான் சரிங்களா எம்டி டிக்ஷனரி இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் D2.update ஸோ இதுக்குள்ளார வந்து ஒரு ஒரு கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார கீ வேல்யூ பேரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் D2 இருக்கு இல்லையா அது எம்டி டிக்ஷனரியாக இருக்குது அதில் வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது mark1 65 இன்னொரு கீ வேல்யூ பேர் mark2 75 தென் வந்து டோட்டல்னு வச்சுப்போம் டோட்டல் அது வந்து ஒரு கீ அதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது 65 75 150 140 ரைட் ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ இது அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ D2வில் வந்து ஏற்கனவே 0 தான் இருந்தது சைஸு இப்போ வந்து 3 இருக்குது ஸோ 3 கீ வேல்யூ பேர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து அப்டேட் மெத்தட் ஓகேங்களா ஸோ தென் வந்து ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர் அதை வந்து ஒரு டப்பிளாக வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் D2.items இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஒவ்வொரு கீ வேல்யூ பேரும் ஒவ்வொரு டப்பிளாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் mark1 65 அப்படிங்கிறது ஒரு டப்பிள் mark2 75ங்கிறது ஒரு டப்பிள் ஸோ அந்த மாதிரி ஸோ அதில் இருக்க ஒரு டிக்ஷனரி இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர் வந்து டப்பிளாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது தென் வந்து ஒரு கீயை கொடுத்துட்டு அதில் இருக்க வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணணும் சரி நான் வந்து D2.get அதில் ஏதாவது கீ இருக்கான்னு பார்ப்போம் mark1 ஒரு கீ இருக்குது mark2 டோட்டல் இருக்குது சரியா ஸோ இப்போ டோட்டல் நான் கொடுக்குறேன் டோட்டல் அப்படிங்கிற கீயில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு வரணும் சப்போஸ் டோட்டல் அப்படிங்கிற கீ அதில் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து என்னது ஒரு ரிசல்ட் எனக்கு வரணும் டேட்டா நாட் அவைலபிள் அப்படி வரணும்னு வச்சுப்போம் சரிங்களா ஸோ என்ன வருது D2.get
டோட்டல் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் அப்படிங்கிறது கீ, D2 அப்படிங்கிற டிக்ஷனரியில் டோட்டல் கீ இருக்குது, அதோட வேல்யூ வந்து 140 இருக்குது, அதனால் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து இல்லாத ஒரு கீயை கொடுக்குறேன்னு வச்சுப்போம், இங்கே TOT மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அப்படி ஒரு கீ இல்லை D2வில், என்ன வரணும், இந்த டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, டேட்டா நாட் அவைலபிள், அது வரணும். அதுதான் அந்த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்ம கொடுக்குற கீ வந்து அந்த டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னா அந்த கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்த டிஃபால்ட் வேல்யூவை ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அதுதான் வந்து கெட் மெத்தடில் இருக்கக்கூடிய பர்பஸ். தென் வந்து ஒரு டிக்ஷனரிக்கு டேட்டா ஐட்டம் வந்து டெலீட் பண்ணணும்னு வச்சுப்போம், ரிமூவ் பண்ணணும்னு வச்சுப்போம். பாப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, D2.pop. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D2.pop அப்படின்னா அந்த நம்ம எந்த கீப்பரை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதுக்கு உண்டான கீ வந்து நம்ம கொடுக்கணும். கீ வந்து நம்ம கொடுக்கணும். டோட்டல் ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ டோட்டல் அப்படிங்கிற கீயை கொடுக்கணும் நம்ம, டோட்டல். சப்போஸ் அந்த கீ அதில் இல்லைன்னா என்ன பண்ணணும், டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம சொல்லணும். அதுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது பாப் ஃபங்க்ஷன் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி D2லேருந்து டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கு இல்லையா, அந்த கீ அந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். சரிங்களா? அந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணிவிடும். சப்போஸ் டோட்டல் அப்படிங்கிற கீ அதில் இல்லை அப்படின்னா டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், D2வில் 3 கீ வேல்யூ பேர் இருக்குது, மார்க் 1, மார்க் 2, டோட்டல். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலை தான் வந்து பாப் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டோட்டல் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் நம்ம கொடுத்த கீ இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி கீ வேல்யூ பேரை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம், பாப் ஐட்டம். ஸோ இங்கே D3 இருக்குது இல்லையா, D3 டிக்ஷனரியில் 3 கீ வேல்யூ பேர் இருக்குது, எது ரிமூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 3 பனானா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக உள்ளது ரிமூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? அது ஸோ எகெயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 2 ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது ரிமூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒரு பாப் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஆர்பிட்டரி கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிக்ஷனரி டாட் கீஸ், டிக்ஷனரி டாட் வேல்யூஸ் பண்ணியிருக்கோம், டிக்ஷனரி டாட் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிக்ஷனரி டாட் கெட்டு, அப்புறம் பாப் ஐட்டம், அது மாதிரி டிக்ஷனரி டாட் ஐட்டம்ஸ் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். அதில் இருக்க டேட்டா ஐட்டம்ஸ், அதை கீ வேல்யூ பேரை வந்து டபுள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு டிக்ஷனரியில் இருக்க எல்லா கீ வேல்யூ பேரையும் கிளியர் பண்ணிடணும்னு வச்சுப்போம். சரி, நான் வந்து இந்த D1 இருக்குல்ல, D1 ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும், அதில் இருக்க டேட்டா கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம், D1 டாட்டு கிளியர், அவ்வளோதான். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே ஓகே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், D1 வந்து சைஸ் 0ன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.